நீங்கள் தூங்கும் போது உங்கள் ப்ரீத்திங் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்குது. இது எல்லா சிம்டம்ஸுமே உங்கள் ஸ்னோரிங்கோட அசோசியேட்டடாக இருக்குது அப்படின்னா அது ஸ்லீப் ஆப்னியாவாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அது இது யாருக்கு யூஸ்வலாக வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈவன் நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா ஒரு யங் ஏஜில் இல்லை வந்து ஒரு 30 to 40 இயர்ஸில் நிறைய சடன் கார்டியாக் டெத் ஏற்படும். ஸோ இது எல்லாமும் வந்து கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏன் அப்படின்னா இதை நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டோம்னா கொரட்டன்றது வந்து இப்போ நமக்கு மைல்டாக இருக்குது, ஒரு ஒகேஷ்னலாக நமக்கு வருது அப்படின்னா அது வந்து ஓகே, நார்மல்னு சொல்லலாம். பட் அதே வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ்லாம் உங்கள் கொரட்டையோட சேர்ந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்போ அது வந்து அப்நார்மல் தான். அது என்னென்ன அப்படின்னா, இப்போ நம்ம நைட்டு ஃபுல்லாக தூங்குகிறோம், பட் ஆனால் நம்ம தூங்கும் போது ஒரு முழிப்பு வந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து ஃப்ராக்மெண்டட் ஸ்லீப்புன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஃப்ராக்மெண்டட் ஸ்லீப் இருக்குது. இல்லை நம்ம ஒரு 6 to 8 ஹவர்ஸ் தூங்கியிருப்போம். மார்னிங் நம்ம எந்திரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்னஸே இருக்காது, ஒரு அன்ரெஃப்ரெஷ்டு ஸ்லீப்பாக இருக்கும். டே டைம் நம்ம மார்னிங்கில் ஒரு ஹெட்டேக் இருக்கும். இப்போ நம்ம நைட்டு ஒழுங்காக தூங்காததுனால அது நம்ம காம்பன்சேட் பண்ணுறதுக்காக டே டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லீப்பினஸ் இருக்கும். நம்ம ஒரு டிவி பார்த்துட்ருக்கோம், இல்லை வந்து ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், இல்லை ஃபோனை நம்ம பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம ஒரு டோஸ் ஆஃப் ஆகி தூங்குவோம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இந்த எக்ஸசிவ் டே டைம் ஸ்லீப்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது. அதேமாதிரி சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா சோக்கிங் சென்சேஷன் இருக்கும். நம்ம தூங்கும் போது நம்ம நெக்கில் வந்து ஒரு சோக்கிங் சென்சேஷன் ஃபீல் ஆகும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட் பார்ட்னர் சொல்லுவாங்க, நீங்கள் தூங்கும் போது உங்கள் ப்ரீத்திங் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதே டைம்ஸ் இப்போ நான் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் இல்லாமல் ஒரு லவுட் ஸ்னோரிங் உங்கள் பெட் பார்ட்னரை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னாலும் இது எல்லா சிம்டம்ஸுமே உங்கள் ஸ்னோரிங்கோட அசோசியேட்டடாக இருக்குது அப்படின்னா அது ஸ்லீப் ஆப்னியாவாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அது அப்நார்மல் தான். நம்ம கண்டிப்பாக டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணணும். ஸ்லீப் ஆப்னியான்றது என்ன அப்படின்னா நம்ம தூக்கத்தில் சுவாச அடைப்பு ஏற்படுறது. ஸோ அதாவது என்ன, இது யாருக்கு யூஸ்வலாக வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒபீஸாக இருக்கவங்களுக்கு, ஷார்ட் நெக் இருக்கவங்களுக்கு, சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாக்கு வந்து கொஞ்சம் மேக்ரோக்ளாசியான்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு, ஜா லைன் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு கொஞ்சம் பின்ன தள்ளி இருக்கும், ரெட்ரோகேந்தியான்னு சொல்லுவோம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்நாக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அவங்களுக்குலாம் வந்து ஸ்லீப் ஆப்னியா வரத்துக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஸோ என்ன நடக்குது ஸ்லீப் ஆப்னியால, என்ன நடக்கும் நம்ம தூக்கத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூங்கும் போது யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தசை மசில்ஸ் எல்லாமே வந்து ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம நெக்கில் சுற்றி இருக்க மசில்ஸும் வந்து இட் வில் கெட் ரிலாக்ஸ். ஸோ அந்த மாதிரி ரிலாக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, நார்மலாக இருக்கவங்கள விட அவங்களோட சுவாச குழாயில் வந்து ரொம்ப அடைப்பு ஏற்படும். ஸோ கொலாப்ஸ்ன்னு சொல்லுவோம், ஏர்வே கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ஏற்படும். ஸோ அந்த மாதிரி ஏற்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம லங்ஸுக்கு போகிற ஆக்சிஜன் ஏர் ஃப்ளோ வந்து கட் ஆஃப் ஆகுது. ஸோ அந்த மாதிரி கட் ஆஃப் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நமக்கு ஆக்சிஜன் லங்ஸில் வரலன்னும் போது அது நம்ம பிரெயினை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பிரெயினை ஆக்டிவேட் பண்ணும்போது நம்ம முழிப்பு வரும். ஸோ அதை தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஃப்ராக்மெண்டட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து ஒரு சைக்கிள். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம 1 மணி நேரத்தில் இது மாதிரி நிறையா சைக்கிள்ஸ் வந்து ஏற்படலாம். ஸோ இதை தான் வந்து நம்ம ஆப்னியா அப்படின்னு சொல்லுவோம். ட்ரீட் பண்ணாமல் விட்டோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இப்போ நம்ம ஏன்னா இது வந்து நம்மள ஆக்சிஜன் வந்து சப்ளை வந்து நைட்டு கட் ஆஃப் ஆகிற மாதிரி தான் அது கிட்டத்தட்ட. ஸோ அப்படி இருக்கும்போது இதனால் நிறைய நீங்கள் ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும். என்னென்ன டிசீசஸ் வரலான்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் வரலாம், ஹைப்பர் டென்ஷன் வரலாம், கார்டியாக் டிசீஸ் வரலாம். ஈவன் நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா ஒரு யங் ஏஜில் இல்லை வந்து ஒரு 30 to 40 இயர்ஸில் நிறைய சடன் கார்டியாக் டெத் ஏற்படும். ஸோ இது எல்லாமும் வந்து ஸ்டடீஸில் ஹஸ் பீன் ப்ரூவன் தட் ஸ்லீப் ஆப்னியா வந்து காஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரோக் வரலாம், மூட் டிஸ்டர்பன்சஸ் வரலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே டைமில் வந்து ரொம்ப வந்து ஆங்கர் வரும், ஆங்ஸைட்டி இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும், கான்சன்ட்ரேஷன் குறையும் உங்கள் ஒர்க்கில், மெமரி டெஃபிஷியட்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் இஷ்யூஸ் வரலாம். நம்ம ஸ்லீப் ஆப்னியாவை ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸ்லீப் ஆப்னியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம கிளினிக்கலாக நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து நான் சொன்ன சிம்டம்ஸ்லாம் ஒருத்தருக்கு இருக்கான்றது ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ அந்த சிம்டம்ஸ்லாம் அவர் சொல்கிறாரு அப்படின்னா நம்ம அடுத்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஸ்லீப் ஸ்டடி. ஸோ ஸ்லீப் ஸ்டடி அப்படின்றது என்ன? ஸோ நம்ம ஸ்லீப் ஸ்டடியில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம என்னென்னலாம் மானிட்டர் பண்ணுவோம் அப்படின்னா, ஒருத்தரோட பல்ஸ், தூங்கும் போது அவங்களோட பல்ஸ் எப்படி இருக்குது, ஹார்ட் ரேட் எப்படி இருக்குது, ஆக்சிஜன் எப்படி இருக்குது, அண்ட் அவங்களோட பிரெத் மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது,
அண்ட் அவங்க என்ன ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்லீப்பில் தூங்குறாங்க, அதாவது ஒரு டீப் ஸ்டேஜில் தூங்குறாங்களா இல்லை ஒரு சூப்பர்ஃபிஷியல் ஸ்டேஜில் தூங்குறாங்களா அப்படின்றது நம்ம இந்த மானிட்டரிங் மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ சில பெல்ட் மாதிரி இங்கே யூஸ் பண்ணிவிட்டு சில எலக்ட்ரோட்ஸ்லாம் நம்ம ஹெட்டில் ப்ளேஸ் பண்ணி அதை வந்து நம்ம மானிட்டர் பண்ணுவோம். இந்த ஸ்லீப் ஸ்டடியிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4. ஸோ இதில் வந்து வீட்லேயும் நம்ம அந்த ஸ்லீப் ஸ்டடி பண்ண முடியும், நம்மளால் ஹாஸ்பிட்டல்லையும் அந்த ஸ்லீப் ஸ்டடி பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு டாக்டர் வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணி அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வீட்டில் பண்ணணுமா இல்லை ஹாஸ்பிட்டலில் பண்ணணுமான்றதை அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்லீப் ஸ்டடி அண்ட் கிளினிக்கல் சிம்டம்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்லீப் ஆப்னியா இருக்கா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ட்ரீட்மெண்ட் வந்து சிம்பிள். ஸோ நான் வந்து சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொன்னேன் உங்களுக்கு. ஒபிசிட்டி இல்லை இந்த மாதிரி அனாட்டமிக்கல், அதாவது ஜா லைன் பின்னாடி இருக்குது, இல்லை நாக்கு பெருசாக இருக்குது, இல்லை ஊலா வந்து பெருசாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸை வந்து நம்மளால் ட்ரீட் பண்ண முடியுது அப்படின்னா ஃபஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா அதுதான். அதில் ஏதாவது நம்ம பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அதில் ஏதாவது நம்மளால் ரெக்டிஃபை பண்ண முடியும்னா நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேப் தெரப்பி, அதாவது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிகேஷன்ஸ். இப்போ ஸ்லீப் ஆப்னியா வந்து நிறைய பேர் கேட்குற கொஷின்ஸ் வந்து என்னென்னா, இதுக்கு ஏதாவது டேப்லெட் இருக்கா டாக்டர், ஏதாவது இன்ஜெக்ஷன் இருக்கான்னு கேட்குறாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னேன், ஒரு ஏர்வே, அதாவது நம்ம சுவாச குழாய் அடைப்பு ஏற்படுதுன்னு சொன்னேன். ஸோ அந்த அடைப்பை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு வெளியிலேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர், அதாவது பாசிட்டிவ் ப்ரெஷர்னு சொல்லுவோம், அதுதான் வந்து பேப் தெரப்பி. ஸோ இந்த பேப் தெரப்பி வந்து என்ன அப்படின்னா, ஒரு சின்ன மிஷின் இருக்கும், சிபேப் மிஷின் சொல்லுவோம், அண்ட் ஒரு சின்ன மாஸ்க் இருக்கும். ஸோ அந்த மாஸ்க் வந்து மூக்குலையோ இல்லை மூக்கையோ வாயோ கவர் பண்ணுற மாதிரி நம்ம கொடுப்போம். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நைட்டு தூங்கும் போது அதை நம்ம வியர் பண்ணிக்கணும். ஸோ அது என்ன பண்ணுன்னா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆப்னியா ஏற்படுது, அந்த அடைப்பை ஏற்படும் போது அது அடைப்பை ஏற்படாமல் வெளியிலேருந்து ப்ரெஷர் கொடுக்கறதுனால உங்களுக்கு அந்த நைட்டு தூங்கும் போது அந்த சுவாச குழாய் அடைப்பு ஏற்படாது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், லங்ஸுக்கு எந்த ஒரு லங்ஸுக்கு போகிற ஏர் ஃப்ளோவோ எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது. அதனால் உங்கள் தூக்கமும் டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ இதுதான் வந்து பேப் தெரப்பின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மெயின் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். அண்ட் அகைன் வந்து இது இல்லாமல் நமக்கு வந்து ஓரல் அப்ளையன்சஸ் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரெட்ரோகாந்தி அந்த மாதிரிலாம் இருந்தது, மேண்டிபிள் உங்களோட ஜா லைன் பின்னாடி இருக்குன்னா அதுக்கு சில சர்ஜரிஸ் பண்ணி நம்ம சரி பண்ணலாம். இந்த உள்நாக்கு வந்து பெருசாக இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னா அதுலேயும் நம்ம சர்ஜரிஸ் பண்ணியும் நம்ம சரி பண்ணலாம். இப்போ ரொம்ப ஒபீஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பேரியாட்ரிக் சர்ஜரிஸும் பண்ணலாம். ஸோ இது வந்து எப்படின்னா, இதெல்லாம் வந்து மல்டிபிள் மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஸ்லீப் ஆப்னியா. பட் இது வந்து நம்ம ஒரு பேஷண்ட்டையும் அசஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இதில் ப்ராப்பராக இருக்கும் அப்படின்றத டாக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம இது ஃபர்தர் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கும் நம்மளால் டிசைட் பண்ண முடியும். சில பேஷண்ட்டுக்கு வந்து என்ன அப்படின்னா, நம்ம பொசிஷனல் ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு சொல்லுவோம். சில பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லாக்க படுக்கும் போது மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த சைக்கிள் ஆஃப் ஆப்னியா அதெல்லாம் ஏற்படும்னு சொல்லி. சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த பொசிஷனில் மட்டும்தான் இருக்கும். அதே அவங்க வந்து பார்த்திங்கன்னா லேட்டரல் பொசிஷனாக படுக்கும் போதோ இல்லை கமுந்து படுக்கும் போதோ அது ஏற்படாது. ஸோ இதுவுமே வந்து நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லீப் ஸ்டடி பண்ணால் தான் நமக்கு இது தெரியும். ஸோ ஸ்லீப் ஸ்டடி பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் மட்டும்தான் இருக்குன்னா அவங்களுக்கு நம்ம சில ட்ரீட்மெண்ட்ஸ் அதுக்கும் இருக்குது. ஸோ என்னென்னா, நம்ம அவங்கள எந்த பொசிஷனில் வருதோ அந்த பொசிஷனில் ஸ்லீப் பண்ணாமல் அதர் பொசிஷன்ஸில் ஸ்லீப் பண்ணுறதுக்கு அவங்கள ட்ரை பண்ண சொல்லலாம். அதுவுமே சில பேண்ட் டிவைசஸ்லாம் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு பெல்ட் மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சுப்பைனில் படுக்கும் போது அது வந்து ஒரு வைப்ரேஷனோ இல்லை ஒரு அலாரமோ ஏற்படும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக லேட்டரல் பொசிஷன் போயிடுவீங்க. ஸோ அது அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸும் ட்ரை பண்ணலாம். பட் அதுக்குமே நம்ம ஸ்லீப் ஸ்டடி பண்ணால் தான் நமக்கு தெரியும் அது பொசிஷனல் ஓஎஸ்ஏவா இல்லையா அப்படின்றது. இதுவுமே கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சிவியாரிட்டி இருக்குது. ஓஎஸ்ஏல மைல்டு, மாடரேட், சிவியர்னு பிரிக்கிறோம். இதில் அந்த மைல்டு டைப்பில் தான் நம்ம இதை ட்ரை பண்ண முடியும். மாடரேட்டோ சிவியரோ இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொன்ன மாதிரியே அந்த பேப் தெரப்பி தான் இவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாதிரி ஆன்லைனில் பார்த்திங்கன்னா விதவிதமான ப்ராடக்ட்ஸ் இப்போ வந்துட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி ஸ்னோரிங் இதை போட்டால் ஸ்டாப் ஆகிடும், இந்த மூக்கில் இதை மாட்டிட்டா ஸ்டாப் ஆகிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் என்னென்னா, இதில் நிறைய வந்து சயின்டிஃபிக்லி ப்ரூவனே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் டைரெக்டாக அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போகிறதுன்றது இட் வில் பி ரிஸ்கி. ஸோ உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் சொன்னது தான், அந்த கரெக்டான ப்ராப்பரான எவாலுவேட் பண்ணி நம்ம அதை ட்ரீட் பண்ணுறது தான் ஐடியலான வே டு கெட் ட்ரீட்டட் ஃபார் த டிசீஸ். ஸோ இப்போ நான் சொன்ன சிம்டம்ஸ் அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள். வி அட் காவேரி ஹாஸ்பிட்டல், ஆழ்வார்பேட் have sleep lab facilities for diagnosing and treating sleep disorders. Thank you.